ஹாய். ஊருக்கு வந்ததுலேருந்தே எங்கள் டெய்லியும் இளநியோட தான் ஸ்டார்ட் ஆகும். டீ, காஃபி, பால் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டோம். பசங்களுக்கும் பால்லாம் கொடுக்கறதில்ல. யூகே போனால் பால் தான் குடிக்கணும். இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இளநீ, நொங்கு, மோர் குடிக்கலாம்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஸோ வீட்டில் டெய்லியும் வாங்கி வச்சுருவாங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த இயர் ஏப்ரலில் வந்ததால் பலாப்பழமும் நிறையாவே சாப்பிட கிடச்சிது. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு 3 o'clock மேலே கோவளம் பீச் போயிருந்தோம். கோவளம் பீச் மார்த்தாண்டத்துலேருந்து 1 hourல் போகலாம். ட்ரிவாண்ட்ரம் போகிற வழியில் தான் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு பீச்சில் விளையாடலாம்னு சூப்பராக கிளம்பியாச்சு. நாங்கள் 4 பேர், என் தங்கச்சி, அவள் ஹஸ்பண்ட், அவங்க குழந்த, அப்புறம் என்னோடய மாமனார். நாங்கள் எவ்வளோ பேரும் காரில் தான் போயிருந்தோம். கார் பார்க்கிங்கும் பீச் பக்கத்துலேயே இருக்குது. யூஸ்வலாக எப்போவுமே நாங்கள் மார்த்தாண்டம் வந்தோன்னா 1 day ட்ரிப்பாக பீச் இல்லைன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போவோம். லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ இந்த வாட்டி பீச் சூஸ் பண்ணியிருந்தோம். யூகேயில் சம்மராக இருந்தாலும் கடலில் தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும். இந்த அளவுக்கு கடல் தண்ணியில் இறங்கி பசங்களால் விளையாட முடியாது. யூகே பீச்சில் அவங்களால கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். அப்புறம் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே போதுங்கிற அளவுக்கு விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே சீ ஃபுட் கேரளா ஸ்டைலில் அருமையாக இருக்கும். பீச் முடித்து சீ ஃபுட் சாப்பிட்டு தான் கிளம்புவோம். பட் இதுவே திருப்பரப்பு ஃபால்ஸ் போனால் அங்கே குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் நெட்டான்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அதுவும் கேரளா பார்டர் தான். ஏரி மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நம்ம கண் முன்னாடியே பொரித்து கொடுப்பாங்க. அங்கேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவளம் பீச்சில் ஸ்பீட் போட்டிங் ரைடு அண்ட் பேராஷூட் ரைடு வச்சுருந்தாங்க. ஸ்பீட் போட்டிங் போகலாம்னு ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு. பட் நான் போகலை. ஸோ அவரும் தங்கச்சி ஹஸ்பண்டும் போயிட்டு வந்தாங்க. 30 minutes கிட்ட ரைட் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னார். நாங்கள் கொஞ்சம் ஈவினிங்காக போயிருந்ததால் வெயில் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சன்செட் வர இருந்துட்டு கிளம்பிட்டோம். பசங்களுக்கு வர மனசே இல்லை. அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. டூரிஸ்ட் நிறைய பேர் பக்கத்துலேயே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. லேட் ஈவினிங் ஆக ஆக ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. கிளம்பும்போது அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் பீச்சில் இருந்து கொஞ்சம் தள்ளி வீட்டுக்கு வர வழியில தான் சாப்பிட்டு வந்தோம். அங்கே சீ ஃபுட்லாம் சூப்பராக இருந்தது. அவங்கக்கிட்ட கேட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டு வச்சுருந்த வீடியோ எடுத்துட்டேன். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் பசங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி மீடியமாக தான் இருந்தது. இறால், கனவா, சிப்பி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபைனலாக டீ ஒன்று கொடுத்தாங்க. சுகர் சிரப்பில் டிகாஷன் விட்டு மின்ட் லீவ்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. நேம் தெரியலை, பட் அதுதான் ஹைலைட்டு. சூப்பராக இருந்தது. என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் மார்த்தாண்டம்லேயே பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவர் அடிக்கடி லோக்கலாக நிறைய ட்ராவல் பண்ணுவார். ஸோ அவருக்கு எங்கே ஃபுட்டு நல்லா இருக்கும்னு நிறையவே தெரிஞ்சு வச்சுருப்பார். எங்களையும் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ சூப்பராக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.